அனைவருக்கும் வணக்கம். 21/5/2026 சித்திரை மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. ராசி பலன்கள். திதி பஞ்சமி திதி. நாள் முழுவதும். நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சூரிய உதயம் காலை 5:57. மறைவு 6:30. ராகு காலம் மதியம் 1:48 முதல் 3:22. யமகண்டம் காலை 5:57 முதல் 7:31. குளிகை காலை 9:05 முதல் 10:39. நல்ல நேரம் காலை 9:05 முதல் 10:05. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நாள். தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவீர்கள். வீடு வாகனம் சார்ந்த சுப செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்று அம்பிகை வழிபாடு மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 19. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களின் தைரியமும் வீரியமும் கூடும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் ஆதரவு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். உங்கள் பேச்சு திறமையால் காரியங்களை சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் 100% வெற்றிகரமாக முடியும். இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுவையான உணவு மற்றும் விருந்துகளில் பங்கேற்பீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பேச்சில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் தோற்றப்பொழிவு கூடும். உங்களின் முடிவுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். எனினும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும். இன்று தனவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபடுவது அனைத்து பலன்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கும். சற்று விழிப்புணர்வு தேவை. தேவையற்ற அலைச்சல்களும் சுப விரயங்களும் ஏற்படலாம். தூக்கமின்மை வாக்குவாத வரக்கூடும். புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய ஒப்பந்தங்களை தள்ளி போடுவது நல்லது. வண்டிகளில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இன்று அமைதியாக இருப்பதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் நலம் தரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் நினைத்த காரியங்கள் கைகூடும். நன்னாள். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு பணிகளை விரைந்து முடிப்பீர்கள்.
இன்று வந்து லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பொருளாதாரத்தை உயர்த்தும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயரும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் வெற்றியை தரும். இன்று வந்து விநாயகர் வழிபாடு காரிய தடயங்களை நீக்கும். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தை அல்லது குருவின் ஆசிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று வந்து வழிபாடு குலதெய்வ வழிபாடு இன்று உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வீண் கவலைகளும் வந்து போகலாம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. வேலையில் தவறுகள் நடக்காமல் இருக்க ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. இன்று வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியத்தையும் மன அமைதியையும் தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சுமூகமற்ற சூழல் மாறி மகிழ்ச்சி கூடும். உறவினர்கள் வருகை உண்டு. கூட்டு தொழிலில் நல்ல லாபமும் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். ரங்கநாதர் அல்லது பெருமாள் வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களின் நீண்ட நாள் கடன்கள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். எதிரிகள் உங்கள் பலம் அறிந்து விலகி போவார்கள். பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். இன்று துர்கை அம்மன் வழிபாடு தடைகளை தகர்க்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உங்கள் கலைத்திறன் மற்றும் கற்பனை திறன் வெளிப்படும் நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இன்று சுலபமாக முடியும். பங்குச்சந்தை முதலீடுகள் ஓரளவுக்கு சாதகமான பலனை தரும். கலைஞர்களுக்கு இன்று வாய்ப்புகள் என்பது உங்கள் வீட்டு கதவை தட்டும். தட்சிணா என்றது வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஞானத்தையும் தெளிவையும் தரும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.